வணக்கம், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்ல நாள் அதுவுமா என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி ஸ்பெஷல் மெனு ரெடி பண்ணிட்டீங்களா? அதோட இன்னைக்கு நாங்க செஞ்சு காட்ட போற இந்த அருமையான டிஷ்ஷையும் சேர்த்துக்கோங்க. என்னன்னு சொல்லுங்க. கோதுமை ரவா சேமியா பாயசம். இன்னைக்கு இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன்ல உங்களுக்காக செஞ்சு காட்ட போறது லதாவும் அம்மாவும். சேமியா பாயசமும் பாசிப்பருப்பு பாயசமும் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். அது சூடாகட்டும். அதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காயை இது மாதிரி பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை போட்டு வறுத்துக்கலாம். இது பாயசத்தோடு சேர்த்து மென்று சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதை கொஞ்சம் வறுத்து விடலாம். பாதி வறுத்தா போதும் இல்லையா? பாதி வறுத்தா போதும். ஏன்னா நம்ம முந்திரி போட போகிறோம். இந்த தேங்காய் வறுப்படுறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டில் போடுறோம். அடுத்துங்க ஒரு 15 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த முந்திரி அப்புறம் திராட்சை பாதாம் எல்லாம் போட போகிறேன். அது உங்கள் விருப்பம் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து 15 காஞ்ச திராட்சையை போடுறேன். இதையும் வறுத்துக்கலாம். அந்த திராட்சை உப்பி வரும்போது ஒரு 10 பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை போட்டுக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். இப்போ பாதாமை போட்டுக்கலாம். இது ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதே நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியாவை போட்டு வறுத்துக்கலாம். இதையும் வறுபட்டதும் வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே நெய்யில் இந்த கப்பில்ங்க 1 கப் அளவுக்கு இந்த கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது 75 கிராம் இருக்குது. நீங்கள் எந்த கப்பில் இல்லை கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதுலேயே மற்ற பொருட்களையும் அளந்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்து இதையும் வறுத்துக்கலாம். இது எவ்வளோ நேரம் வறுக்கணும்? இது பொரிஞ்சு வருங்க. இந்த ரவை பொரியும் போது நம்ம தண்ணி சேர்த்துடலாம். மற்ற பாயசம் செய்யும்போது இருக்கிறத விட இது இந்த கோதுமை ரவையில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இது வேக வைக்கிறது பார்த்து தான் வேக வைக்கணும். எவ்வளோ வெந்தாலும் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் தனித்தனியாக ரவையாக தெரியும் இல்லையா? இது நிறைய டைமும் எடுக்கும் வேகிறதுக்கு, தண்ணியும் நிறைய இழுக்கும். ஆனால் அது பாயசத்தோட நம்ம மென்று சாப்பிடுவோம்ல, அது ரவையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எதுக்கு கேட்குறேன்னா, புதுசாக பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு அது ஏதோ வேகாத மாதிரியே தெரியும். அதனால் ஆமாம், இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ரவை வறுபட்டு இருக்குதுங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதில் இதை கலந்து விட்டு மூடி 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அஞ்சு விசில் வந்துடுச்சுக்கா? 5 விசில் வந்தாச்சுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அது ப்ரெஷர் அடங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். நம்ம ரவை எடுத்த கப்பில் இது மாதிரி தலை குவிச்சு 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இது 150 கிராம் இருக்குதுங்க. இது வெல்லம் ஸ்வீட்னஸ் மீடியமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றதா இருந்தால் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம் அப்புறம் பாயசத்தில். அடுத்து இதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி. இது கரையட்டும். பாகு பதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்சா போதும், இறக்கி வச்சிடலாம். வெல்லம் கரைஞ்சிடுச்சுங்க. இது இறக்கிடலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது கொதிக்கட்டும். அக்கா, நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அதுக்குள்ளே. சரி, அது வெந்திருக்க பார்க்கலாம். ரவை நல்லா வெந்திருக்குக்கா. சரி, அடுத்து இங்கே தண்ணியும் கொதிச்சுட்டு இருக்குங்க. இதில் இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சேமியாவை போட்டு வேக வச்சுக்கலாம்.
இது ரொம்ப குழைய வேண்டிய அவசியம் இல்லைங்க, பாதி அளவுக்கு வெந்தால் கூட போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் வந்து வெள்ளை தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். சேமியா வெந்திருக்குதுங்க. இப்போது இந்த வேக வச்ச ரவையை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சேமியா, கோதுமை ரவை இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வெள்ளை கரைசலில் ஒரு 2 நிமிஷம் வந்து அது கொதிக்கட்டும். அக்கா கோதுமை நல்லா வெந்துடுச்சு. ஆமாங்க. அடுத்து வந்து நான் வந்து அரை மூடி தேங்காயில் 1 கப் தண்ணி அளவுக்கு சேர்த்து நல்லா திக்காக பால் எடுத்துட்டு மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து டைல்யூட் பண்ணி 2 கப்பு அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை ரவை எடுத்து அதே கப். ஆமாம், அதே கப்பில் அதுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றி கலந்து விடலாம். இது வந்து கலந்து விட்டு 1 நிமிஷம் சிம்லேயே கலந்து விடலாம். உங்களுக்கு வந்து பால் திரிஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்தது அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் சிம்மில் 1 நிமிஷம் கலந்து விடுங்க. ரவை, சேமியா, இந்த வெல்லம், தேங்காய் பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி, திராட்சை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 சிட்டிகை உப்பு போடுறேங்க. இது அடுத்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதை போட்டு கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா அருமையான கோதுமை ரவா சேமியா பாயசம் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சுட சுட அருமையான கோதுமை ரவா சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.